இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் கோர விபத்து, 3 இந்தியர்கள் பலி. காதலியின் வீட்டுக்கு சென்ற இளைஞருக்கு நேர்ந்த கதி. ரஷ்ய உக்ரைன் போரின் நகர்வு, அமெரிக்கா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கு வரவுள்ள ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர், வெளியானது தகவல். அமெரிக்காவில் கார் ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்தியாவை சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவத்தில் குஜராத் மாநிலம் அனந்த் மாவட்டத்தை சேர்ந்த ரேகா பென் படேல், சங்கீதா பென் படேல் மற்றும் மனிஷா பென் படேல் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் உள்ள தெற்கு கரோலினாவில் உள்ள காரில் குறித்த மூவரும் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. வேகமாக வந்த குறித்த கார் கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி உயரத்தில் பறந்து பாலத்தின் எதிர்ப்புறத்தில் உள்ள மரம் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கார் வேக வரம்பை விட வேகமாக பயணம் செய்துள்ளதுடன் மரத்தில் மோதிய வேகத்தில் கார் நொறுங்கியுள்ளது. இச்சம்பவத்தின் போது காரில் 4 பேர் பயணித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் சிக்கி 3 இந்திய பெண்கள் உயிரிழந்த நிலையில் விபத்தில் உயிர் பிழைத்தவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குளியாப்பிட்டி பிரதேசத்தை சேர்ந்த இளைஞன் தனது காதலியின் வீட்டுக்கு சென்று காணாமல் போன சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குளியாப்பிட்டிய கபலாவ பகுதியை சேர்ந்த 36 வயதுடைய சுசித ஜாய்வன்ச என்பவரே 6 நாட்களாக காணாமல் போயுள்ளார். உணவுக்கடை உரிமையாளரான இவர் கடந்த 22ஆம் திகதி குளியாப்பிட்டி வஸ்ஸா உள்ள பிரதேசத்தில் உள்ள தனது காதலியின் வீட்டிற்கு தனது கடையின் ஊழியர் ஒருவருடன் சென்றுள்ளார். இதன்போது குறித்த வீட்டிற்கு சென்றதில் இருந்து அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த இளைஞர் சென்றதாக கூறப்படும் வீட்டின் உரிமையாளரிடம் இருந்து நண்பர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. இந்த நிலையில் காணாமல் போனதாக கூறப்படும் சுசிதாவின் நண்பர் தெரிவித்துள்ளதாவது: செவ்வாய்க்கிழமை இரவு 7:58 மணிக்கு சிகிடி என்ற நபரிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஒரு தந்தையாக என் மகளுக்கு நன்மை செய்துள்ளேன். அவனை நான் கொன்றுவிட்டேன். இனி அவனால் திரும்பி வர முடியாது என்று கூறியதாக குறித்த நண்பர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் குளியாப்பிட்டிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் காரையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். உக்ரைனுக்கு $6 பில்லியன் பெறுமதியான நீண்டகால இராணுவ ஆயுத உதவியை அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் நேற்று முன்தினம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுவரை உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுத உதவிகளில் மிகவும் அதிக தொகைக்கு வழங்கப்படும் உதவி என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த ஒதுக்கீட்டின் மூலம் உக்ரைனிய இராணுவத்திற்காக அமெரிக்க பாதுகாப்பு துறையால் தயாரிக்கப்பட்ட புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது. இதில் ஆளில்லா விமான எதிர்ப்பு ஆயுதங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான முக்கியமான இடைமறிப்பு ஆயுதங்கள், குறிப்பிடத்தக்க அளவு பீரங்கி வெடிமருந்துகள் உட்பட ஆயுதங்கள் அடங்கும் என்று அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த புதன்கிழமை உக்ரைனுக்கான $95 பில்லியன் கூடுதல் உதவி பொதியில் கையெழுத்திட்டார். இதனை அடுத்து அமெரிக்க பங்குகளில் இருந்து உக்ரைனுக்கு விரைவாக உபகரணங்களை வழங்கும் $1 பில்லியன் இராணுவ உதவித்தொகை அறிவிக்கப்பட்ட சில நாட்களுக்குள் இந்த புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் போனின் தீவுகள் அல்லது ஒகாசவரா தீவுகளின் வடக்கு கடற்கரை பகுதியில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவாகியுள்ளதாக அந்நாட்டின் தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வு மத்திய டோக்கியோ வரை உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு யோகோ கமிகாவா இலங்கைக்கு வரவுள்ளார்.
கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் திகதி ஜப்பானின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஹயாஷி யோசிமசா இலங்கைக்கு பயணம் செய்திருந்த நிலையிலேயே தற்போது யோகோ கமிகாவாவின் இலங்கைக்கான பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன்போது கொழும்பு துறைமுகத்திற்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் மேற்கொள்ள உள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது யோகோ கமிகாவா கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையை தொடர்ந்து எதிர்வரும் 4ஆம் திகதி யோகோ கமிகாவா நேபாளத்திற்கு பயணமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.